வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வில் தலைப்பு ஈகை எப்பொழுது ஈகையாகிறது? தலைப்பு தலைப்பு சரியா இருக்கிறதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கிறது. ஏற்கனவே முதல் வார்த்தையிலே ஈகைன்னு சொல்லியாச்சு. அப்ப ஈகைனா ஈகை தானே. அந்த ஈகை எப்பொழுது ஈகை ஆகிறது அப்படிங்கும்போது அதுல என்னமோ ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பாக இருக்கிறது. ஏன் இப்படி தலைப்பு கொடுக்க வேண்டும்? நம்ம இதுல எழுதும்போது ஏன் இப்படி ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து பார்த்தால், ஈகை ஈகையாக இல்லாமல் பெரும்பாலும் இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் ஈகை எப்பொழுது ஈகையாகிறது? அப்ப இது உண்மையான ஈகை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா, அப்ப பொய்யான ஈகைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு வந்துடும். அப்ப உண்மை பொய்ன்னு ஆகி போயிடும். ஆனா இப்ப நம்ம எப்பொழுது ஈகை ஆகிறதுன்னு சொன்னோம்னா, அதை அறிந்து கொண்டு அதை விளக்கத்தை தெரிந்து கொண்டு செய்யும்போது அது ஈகை ஆகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால், ஈகை என்று செய்கிறோம், அது என்ன ஆகிறது? அது வீணாகிறது. அது அறியாமல் செய்து அது வீணாகிறது. அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த தலைப்பு. சரி, வீணாகிறதுன்னா அது என்ன ஆகும்? வீணாகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அது ஈஸியாகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எனக்கு இத்தனை செய்து எனக்கு பலன் இல்லையே என்று இறைவன் மீது குறை கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் பெரும்பாலான மனிதர்களிடம் நாம் கேள்விப்படுகிறோம். அதனாலதான் இந்த தலைப்பை கொடுத்தோம். சரி, இந்த தலைப்பின் கீழாக இன்று உரை நிகழ்த்திய லட்சுமினா அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ ஈகை எப்பொழுது ஈகை ஆகிறது? முதல்ல ஈகை ஈகையாகிறது இருக்கட்டும், ஈகை எதற்காக என்று முதல்ல ஒரு கேள்வி. எதற்காக ஈகை செய்வது? இதே இன்னைக்கு நிறைய கேள்வி இருக்கு இன்னைக்கு சமுதாயத்துல. எதுக்கு நான் ஈகை பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த கேள்வியை புரிந்து கொண்டு ஈகை செய்தால், ஈகையை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்பார்கள். இப்ப நான் எதற்கு ஈகை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க ஒருத்தன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? செயல் விளைவு தத்துவத்திலிருந்து, கர்மவினை தத்துவத்திலிருந்து இதை எல்லாத்தையும் விளக்கி, உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறதா? உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பப்படுகிறீர்களா? அப்படி இருந்தால் அந்த துன்பம் இனிமேல் வராமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆமாம். அப்படி என்றால் இந்த ஈகை செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்க ஈகை செய்ய வேண்டாம். முதல்ல அதை விளக்கிடணும். அப்ப விளக்கிட்டோம்னா, அப்ப நான் எதற்காக ஈகை செய்ய வேண்டும்? எனக்கு, எனது குடும்பத்துக்கு, எனது சந்ததிக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப பிரசன்ட்ல இருந்து கொண்டு இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனிமேல் வரக்கூடாது என்று எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதற்கு எனக்கு ஒரு வழி தேவைப்படுகிறது என்று அந்த தேடுதலில் இருப்பவர்களுக்குத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஈகை செய்யறதுக்கு வழி சொல்ல முடியும். அப்ப அந்த துன்பம் வராமல் இருப்பதற்காகத்தான் ஈகை. நீங்க இப்ப சமுதாயத்துல கேளுங்க, எதுக்கு ஈகை பண்றீங்க? எதுக்கு அன்னதானம் பண்றீங்க? எதுக்கு கோயிலுக்கு கொடுத்தீங்க? எதுக்கு அங்க கேட்கறவங்களுக்கு கொடுத்தீங்க? தான தர்மம் பண்றோம்னு எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, இரண்டு காரணங்களுக்காகத்தான் இப்பொழுது ஈகை செய்கிறார்கள். 95% அப்படித்தான் செய்கிறார்கள். அந்த 2 காரணங்கள் என்ன? இப்ப நம்ம சொன்னோம் அப்படி சொன்னோம்னா, இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த நம்மளும் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போல் இருக்கேன்னு ஒரு சந்தேகம் வரும். ஒன்று, ஈகை செய்வதனால் தனக்கு கிடைக்கக்கூடிய பெருமையும் புகழும்காக ஈகை செய்கிறார்கள். இது இருக்கா இல்லையா? இருக்கிறது.
நீங்க எந்த ஒரு ஏஐ ஒரு ஈகை செய்யறத எப்ப போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டீங்களோ அங்க வந்து அது புகழுக்காகவும் பெருமைக்காகவும் செய்யக்கூடிய ஈகை. அவங்க சொன்ன மாதிரி கல்வெட்டுல பதிச்சிடுறது, எங்க எது வாங்கி கொடுத்தாலும் அதுல நம்ம பேர் எழுதிடுறது, அது பெருமை புகழ் மட்டுமல்ல. இன்னும் என்ன, இந்த வியாபார நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க அதை கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டா அவங்க நிறுவனத்தின் பேர் எழுதி பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி கொடுப்பாங்க. இதன் மூலமாக அவங்க கடைக்கு என்ன பண்றாங்க, ஒரு விளம்பரம் செய்து கொள்கிறார்கள். இது ஈகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று என்ன என்று கேட்டால், எதற்காக ஈகை செய்கிறீர்கள் என்று சொன்னால், இதை செய்தால் இதுபோல பல மடங்கு இறைவன் கொடுப்பார் என்பதற்காக ஈகை செய்கிறேன் என்று கொடுப்பவர்கள் நிறைய. அப்ப பலனை எதிர்பார்த்து ஈகை செய்பவர்கள் அதிகம். இங்க இதை செஞ்சோம்னா நமக்கு அது எல்லாம் நல்லா கிடைக்கும், இதை செஞ்சோம்னா இது கிடைக்கும், அதை செஞ்சா எது கிடைக்கும் என்று இந்த இரண்டுக்காக ஈகை செய்பவர்கள் 195%. அப்ப இது கிடைக்காது என்று தெரிந்துவிட்டால் ஈகை செய்வதை நிறுத்தி விடுகிறார்கள். நானும் செஞ்சு செஞ்சு பார்க்கிறேன், எனக்கு ஒண்ணும் கிடைக்கல. இப்ப நாம தமிழானந்த யோகத்துல தெளிவா சொல்லிவிடுறோம், முதல்ல தெளிவாயிரியா, மயக்கத்துல இருக்காத. எப்படி? ஈகை செய்வதனால் உனக்கு எதுவும் கிடைக்காது. இந்த ஈகை செய்யறதுனால அது கிடைக்கும் இதை கிடைக்கும் என்று நீ நினைத்தால் அது கிடைக்காது. அது அப்படியே வந்து நமக்கு குவிஞ்சிரும், கிடைக்காது. ஆனால் ஈகை செய்தால் உனக்கு கிடைக்கும். இது பெரிய குழப்பமா இருக்கே. ஈகை செய்தால் கிடைக்காதுன்னு சொல்றீங்க, ஈகை செய்தால் கிடைக்கும்னு சொல்றீங்க. கிடைக்காது ஆனா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, நீங்க கொடுத்த ஈகை உங்களுக்கு எதையும் கொடுப்பதில்லை. நாம கொடுத்த ஈகை என்ன செய்கிறது என்று நன்றாக சிந்தனை செய்து பார்த்தால், அது அந்த ஈகை நமது கர்ம வினையை என்ன பண்ணுகிறது, அது நியூட்ரலைஸ் பண்ணுது, செயலிழக்க செய்கிறது. அப்ப கர்ம வினையை செயலிழக்க செய்வதுதான் அதனுடைய பலன், அதனுடைய பலன். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? கர்ம வினையை செயலிழக்க செய்து விட்டது. அப்ப துன்பம் வருவதை நிறுத்திவிட்டது. அவ்வளவுதானே, துன்பம் வருவதை நிறுத்திவிட்டது. சரி, அப்ப அப்ப ஒண்ணும் கிடைக்காதா? துன்பம் வருவது நின்று விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கால நிலையை நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இப்ப நீங்க ஜோதிட ரீதியாக இதுக்கு விளக்கம் பார்ப்போம். இப்போ ஒரு கெட்ட திசை நடக்கிறது, கெட்ட நேரம் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திசை இந்த புத்தி கெட்டதா இருக்கு, உங்களுக்கு துன்பம் வருகிறது என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். துன்பம் வரும் காலம்தான் கெட்ட காலம். சரி, நல்ல காலம் என்று சொன்னால் என்ன? துன்பம் வராத காலம் நல்ல காலம். இது ஜோதிடர்களுக்கே தெரியாது. நல்ல காலம்னா நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும், இது நமக்கு கிடைக்கிறது தான் நல்ல காலம். அப்ப இப்ப சனி கெட்டது என்று சொன்னால் அது நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. சரி, சனி நல்லது என்று சொன்னால் நமக்கு காரு பங்களா வீடெல்லாம் கொடுக்கிறது. இந்த சனி வந்து அதை எதையுமே கொடுக்காது, எதையுமே கொடுக்காது. துன்பத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். ஆனால் காரு பங்களா வீடெல்லாம் கொடுக்காது, அது கொடுக்காது. அதெல்லாம் நீங்கள் தான் செயல் செய்து முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அது கொடுக்காது. அப்ப நல்ல நேரம்னா என்ன? நல்ல நேரத்தில் துன்பம் வராமல் இருக்கும். அந்த நேரத்தில் உனது அறிவையும் உடலின் திறனையும் கொண்டு நீ உழைத்தால் உனக்கு கிடைக்கும், கிடைக்கும். நீங்கள் கெட்ட நேரம் இருக்கும் பொழுது, துன்பம் வந்து கொண்டிருக்கும் பொழுது, துன்பம் வரும் காலத்தில் நீங்கள் உழைத்தாலும் கிடைக்காது. இவ்வளவுதாங்க விஷயம். இதுதான் ஜோதிடம். ஜோதிட அதாவது 99% ஜோதிடர்கள் நல்ல காலத்துல வந்து அந்த அந்த கிரகம் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரகம் என்ன இது, அதாவது ஃபண்டு கொடுத்தோம்னா நம்ம ஜாமான் கொடுக்குற அது மாதிரி ஏதாவது அதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா? அந்த கிரகங்கள் எந்த கார் கம்பெனிக்கு ஏஜென்ட் எடுத்திருக்கு?
அது எந்த கார் கம்பெனியை கொடுக்குது? என்ன அந்த கிரகம் வந்து அவருக்கு ஆடி கார் கொடுத்து எனக்கு மாருதி கார் கொடுத்துங்க? எப்படி? அதென்ன டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து வச்சிருக்கா? அந்த கிரகங்களுக்கும் இந்த பொருள்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அது பொருள்களை எதையுமே கொடுக்காது. துன்பம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய காலம் என்பது நல்ல நேரம். அப்ப நல்ல நேரத்துல நமக்கு எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, நாம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று நாம் நினைத்து வைத்திருந்த நமது முன்னோர்கள், நாம் இப்படியெல்லாம் உயர வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்த அந்த எண்ணங்கள் செயல் வடிவம் கொடுப்பதற்குரிய சூழல் வருவதுதான் அந்த காலம். ஏன் துன்பம் வர்றதை நிறுத்தி வச்சிருக்கேன், இந்த நேரத்துல நீ உழைச்சி சம்பாரிச்சுக்க அப்படின்னு இயற்கை சொல்லுது. இயற்கை சொல்லுது. அப்ப இப்ப இந்த ஈகை எதற்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த துன்பம் வரும் காலம் என்பது நின்று அது நிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்? இருக்கிற கர்ம வினையினுடைய அழுத்தத்தை குறைக்கணும். அது குறைக்கலன்னு சொன்னோம்னா அது வந்து கொண்டே இருக்கும். அப்ப அதனுடைய அழுத்தத்தை குறைத்து விட்டால் ஒரு காலகட்டத்தில் துன்பம் வரும் காலம் நின்றுவிடும். ஒரு நல்ல காலம் என்பது வரும். அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் உடலாலும் அறிவாலும் உழைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும். நீங்க எல்லாத்தையுமே நினைச்சு வைக்கிறீங்க இல்லையா? நினைச்சு வைக்கிறது ஒண்ணும் இல்லை, நினைச்சு வைக்கலாம். அப்ப நினைச்சு வச்சது எல்லாமே அந்த காலத்தில் நீங்கள் உழைப்பை கொடுத்தால் அதை பெற்று விடலாம். உழைச்சுதான் அந்த இடத்துல பெற முடியும். அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா உட்கார்ந்து இருந்தா அப்படி அந்த கிரகம் வந்து நம்ம கொடுத்துருமானா அப்படியெல்லாம் கொடுக்காது. சரி, அப்ப இந்த இடத்துல இப்ப இந்த ஈகை எதற்காக என்று சொன்னால், அந்த துன்பம் வரக்கூடியதை நிறுத்துவதற்காகத்தான் ஈகை. அப்ப துன்பம் போக்குவது என்பதுதான் ஈகை. அப்ப துன்பம் போக்கினால் நமக்கு வரவேண்டிய துன்பம் போகும். இதுதான் தத்துவம். துன்பம் போக்கினால் துன்பம் போகும், துன்பம் கொடுத்தால் துன்பம் வரும். இந்த தத்துவம் தான் வேதாத்திரிய தத்துவம். இந்த வேதாத்திரிய தத்துவத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எப்படி கொடுத்துக்கிட்டுட்டாங்கன்னா, ரொம்பமா இருக்கக்கூடிய பேராசிரியர், நான் வேதாத்திரியத்தை உலகத்துக்கே நான் கொண்டு போக போறேன்னு சொல்றவரை அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுங்களா? துன்பம் கொடுத்தால் துன்பம் வருமா, துன்பம் போக்கினால் நமக்கு என்ன வருமா, நமக்கு வசதி எல்லாம் வரும். இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நல்லா இந்த தத்துவத்தை புரிஞ்சுங்க. துன்பம் கொடுத்தால் துன்பம் வரும், சரி. துன்பம் போக்கினால் துன்பம் போகும், நமக்கு எதுவும் வராது, துன்பம் போகும். அப்ப துன்பம் வராமல் இருந்தாலே அதுதான் நல்ல நேரம். அதுதான் நல்ல நேரம். உங்களுக்கு இந்த திசை வந்து சூப்பர் திசைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிரகம் வந்து உங்களுக்கு உங்களுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைக்குரிய விளைவுகளை கொடுப்பதை நிறுத்தி வைத்திருக்கிறது. அப்பா நான் வந்து எல்லாத்தையும் டிராபிக் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கேன், நீங்க டக்குனு போயிருங்க அப்படின்னு அங்க நிறுத்தி வைக்கிறாருன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு ப்ரொசஷன் வருது, இந்த டிராபிக் வந்து எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாரு, நிறுத்திட்டு சீக்கிரம் போங்கன்றாரு. அப்ப அது மாதிரி அது என்ன பண்ண இருக்கு, அது தற்காலிகமாக அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய செயல்களை செய்தால் அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையில தத்துவம். அப்ப இதை புரிந்து கொள்ளும் பொழுது, அப்ப நாம் ஈகை செய்வது என்பது சில நேரத்தில் நமக்கே பலனாக வரலாம். இல்லைன்னா இந்த ஈகை என்பது நாம் செய்யும் பொழுது அது நம்மளுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அது நன்றாக வாழும் காலத்தில் நல்ல திசைகள் வரும். நல்ல திசைகள் வரும்னா அந்த துன்பம் வரக்கூடிய அந்த திசைகள் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க ஈகை செய்திருக்க வேண்டும். அப்ப ஈகை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் துன்பம் போக்கி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்ப இப்ப இதை நம்ம விளங்கிட்டோம். இப்ப நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம டாபிக்கே வரப்போறோம். இதை விளங்காம இந்த டாபிக்குள்ள போக முடியாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப இதை ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, அப்ப ஈகை எப்பொழுது ஈகை ஆகும்? அதுக்காகத்தானுங்க ஈகை செய்யணும், ரைட்? ஈகை ஆகணும்.
ஈகை எப்பொழுது ஈகை ஆகும் என்று சொன்னால், துன்பம் போக்கும் செயல் செய்து அந்த துன்பம் அங்கு நீங்கினால் அது ஈகையாகும். எந்த துன்பம் நீங்கினால்? அது இயல்பாக இயற்கையை துன்பம் நீங்கினால் அது முழுமையான ஈகையாகும். செயற்கை துன்பம் நீங்கினால், செயற்கை துன்பம் நீங்கிறது இருக்கு. இயற்கை துன்பம் நீங்கும் போது 100% ஈகை. செயற்கை துன்பம் நீங்கினால் அது 100% ஈகை ஆகாது. அது எப்ப 100% மாறும்? இப்ப ஒருத்தன் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு ஒரு துன்பத்துல இருக்கான். அவனுடைய அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பத்தை நீங்க போக்கிட்டீங்க, மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிட்டீங்க. அவன் திரும்பி அதையே சாப்பிடுவான், அதே செயலை செய்வான். அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஈகை ஒரு 25% தான் உங்களுக்கு ஈகையாகும். மீதி 75% எப்ப வரும்? நீ இந்த செயலை செய்ததனால் தான் இந்த துன்பம் உனக்கு வந்தது. இப்பொழுது இந்த துன்பத்தை நான் நீக்கி விடுகிறேன். இனி இந்த துன்பத்தை செய்யாமல் இரு என்று அவனுக்கு உணர்த்தி அவன் செய்யாமல் நிறுத்தினானால் அது உங்களுக்கு 100% மாறும். அப்படி இல்லைன்னா 25% தான். நீங்க சொல்றீங்க, சொல்றதுனால ஏதோ பாதிக்கு பாதி அவன் நிறுத்தியிருக்கான். அப்ப உங்களுக்கு 50% மாறும். ஆனா நீங்க எனக்கு துன்பத்தை போக்குறத மட்டும் பண்ணுங்க ஐயா, நான் செய்யறதான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவன் செய்யறான். அல்லது நீங்கள் அவனுக்கு எதுவுமே சொல்லாமல் அந்த என்ன பண்ணீங்க, அந்த துன்பத்தை போக்குகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெறும் 25% தான் அது ஈகை. அவர் துன்பம் போயிருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் 100% ஈகையாக மாறாது. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப என்னாச்சு? நீங்க அவனுக்கு உடல் ரீதியான துன்பத்தை போக்கி விட்டீர்கள், அறிவு ரீதியான துன்பத்தை போக்கவில்லை. அதனாலதான் இப்ப நம்ம வேதாத்திரியத்துல என்ன பண்றோம்னா, உடல் ரீதியான துன்பத்தை போக்குறத கூட நிறுத்திவிடு. மண்மணி சார் என்ன செய்யறது? உடல் ரீதியான துன்பத்தை போக்குறத கூட செய்ய மாட்டார். நேரடியாக அறிவு ரீதியாக இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கிரு. ஏன்னா அதுதான் 75% சொல்லிட்டோம், இது 25% சொல்லிட்டோம். 25 பண்ணலாமா, 75 பண்ணலாமா? 75 பண்ணிட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு நிலைக்குத்தான். அப்ப நம்மளுடைய இந்த தத்துவ விளக்கம் யாருடைய அந்த துன்பத்தையாவது போக்கினால் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது நமக்கு ஈகையாக மாறும். அப்ப இவ மாற்றமே இல்லை. நம்ம பேசுறதை கேட்டுட்டு இவன் கிடக்குறாயா தான் நண்பனை அப்படித்தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் போய்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் அங்க நான் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு கோமாளி, ஏமாளி என்று ஆகிவிடும். அதனாலதான் இப்ப என்ன பண்றது, பேசுவதை கூட நிறுத்தி விடலாமா என்று தோன்றுகிறது சில நேரத்தில். ஏன்னா நம்ம மக்கள் அப்படி அதை ஒரு வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையே இல்லை. நம்ம இப்ப பேசுறதை கேட்டுறாங்க. நண்பனி சார், நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் பேசுறீங்க சார், வாரம் முழுவதும் எங்களுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வேற பேசுறாங்க சார், அதுதான் சார் எங்களுக்கு டாமினேஷனா இருக்கு, அப்ப அதைத்தான் சார் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வாரத்தில் ஒரு நாள் பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன் என்று நிறுத்திவிட வேண்டியதுதான் உண்மை. அது ஈஸியே ஆகாது. அப்ப இப்ப மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் ஈகை ஆகாது. சரி, அப்ப இன்னொரு மாதிரி பாருங்க. இப்ப இந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, இதை எந்த இடத்தில் எந்த வகையில் போக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல கேட்டீங்கன்னா, இதை வள்ளலார்ட்ட போய் கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, இதை 6 வகையாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் என்று சொன்னால், முதல்ல உங்களது உடலின் துன்பத்தை போக்குங்கள் அப்படிங்கிறார். நம்ம உடம்புல ஒரு துன்பம் இருக்குதா? இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, பசிக்குது இருக்கா? இந்த உடலின் துன்பத்தை முதலில் போக்குங்கள். அப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பசி இருந்துச்சுன்னா பசிக்கு சாப்பிடுங்க, தேவையை பூர்த்தி, உடலின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உடலின் தேவை அதிகமாக நீங்க எடுத்து அதனால் உங்களுக்கு துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பயிற்சியை செய்து அதற்கு மருத்துவம் செய்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். இது முதல் ஈகை. இந்த உடம்புக்கு, தன்னுடைய உடம்புக்கு செய்யக்கூடிய ஈகை. நமக்கே செய்யறது எப்படி ஈகை ஆகும்? நீங்க வேற, உங்க உடம்பு வேற. உங்க ஆன்மாவில தானே என்ன இருக்கு, கர்மவினை இருக்கிறது. உங்க உடம்பினுடைய துன்பத்தை போக்கினால் அந்த கர்மையம் தூய்மையாகாம ஆகாதா? சார் என் உடம்புக்கு பண்றது எப்படி ஆகும்? என் உடம்பு வேற, நான் வேற.
என்னுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய கர்மவினை தூய்மையான என்னுடைய உடம்பை நான் சரி செய்தாலே அதுவும் ஈகை. அப்ப முதல்ல என்னுடைய உடலின் தேவையை பூர்த்தி செய், துன்பத்தை பூர்த்தி செய், அது ஒரு ஈகை. அடுத்து எனது மனதின் தேவையை பூர்த்தி செய், மனதினால் இருக்கக்கூடிய துன்பத்தை பூர்த்தி செய், அதற்கு உன்னுடைய மனதை துன்பத்தை போக்கு. அப்புறம் உன்னுடைய உயிரின் தேவையாகிய அந்த துன்பத்தை போக்கு. அப்ப முதல்ல 3 இங்கே நடத்து. இதுல நீ தெளிவாயிட்டியா? தெளிவாயிட்டியா? அதுக்கப்புறம் பிறருடைய உடலின் தேவையை பூர்த்தி செய், பிறருடைய மனதின் தேவையை பூர்த்தி செய், பிறருடைய உயிரின் தேவையை பூர்த்தி செய். இத்தனை சொல்றாருங்க, 6 விதமா சொல்றாருங்க. நாம இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்யறதுலே தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க இந்த டிவி வாங்கி கொடுக்கறதுன்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதையே தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இப்ப இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, நமது உடலின் மனதின் உயிரின் தேவையை பூர்த்தி செய்து விட்டோமா, அங்கேயே அது துன்பத்துல இருக்கா? இங்கேயே துன்பத்துல வச்சுட்டு அடுத்தவங்களுடைய துன்பத்தை போக்கி என்ன பண்ண? அப்ப இதையும் என்ன பண்ணணும்? பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ப உடலின் தேவையில் இருக்கக்கூடிய துன்பம், மனதின் தேவையில் இருக்கக்கூடிய துன்பம், உயிரின் தேவையில் இருக்கக்கூடிய துன்பம், கேட்டகரைஸ் பண்றாரு அவரு, கேட்டகரைஸ் பண்றாரு. அப்ப நம்ம 2 பொதுவா எடுத்துக்கிறோம். அவர் உடல் ரீதியா நோயில இருக்காரு, துன்பம். மன ரீதியா கஷ்டப்படுறாரு, துன்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த உயிர் ரீதியாக துன்பம் இருக்கிறது, இதை சமுதாயம் கண்டுக்கிறதே இல்லை. நான் இப்ப இன்னைக்கு என்ன சொல்லுவேன்னா, இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய துன்பத்தை, அந்த அளவை விட இந்த உயிர் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பத்தை அதிகமாக வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே தாங்கிக் கொண்டு அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டே இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப எங்க இந்த சமுதாயத்தில் நீங்க அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்ன செய்தீர்கள்? இப்ப இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா, நீங்க துன்பத்தை போக்குறது இருக்கட்டும், துன்பத்தை போக்குவதற்கு ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் என்று சொன்னால், அதை நீங்கள் தடுக்காமல், அதை பற்றி நீங்கள் கமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதுவே ஈகை. முக்கியமாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தேவையை மீறி நடக்கக்கூடியதெல்லாம் கொடுமை, தவறு, தப்பு எல்லாமே இருக்கு. தேவையை மீறி நடக்கக்கூடியது, தேவையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது தேவையின் அடிப்படையில் நடக்கிறது என்று சொன்னால், அதை பற்றி நீங்கள் பேசினாலும், அதை பற்றி நீங்க விமர்சனம் செய்தாலும் அதுவே உங்களுக்கு கர்ம வினையாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்னைக்கு நம்ம நாட்டில் இது அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவைன்னா என்னன்னு தெரியாத ஒரு கேடுகட்ட சமுதாயம். தேவைன்னா என்னன்னு தெரியல. எனக்கு தேவைன்னு இருக்கிறதெல்லாம் அதான் தேவை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதில் இருப்பதெல்லாம் தேவை என்று வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவன் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். மேல இருக்கக்கூடிய இறைவனை இளிச்சவாயன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நீ நினைச்சதெல்லாம் உனக்கு தேவை. அப்ப இயற்கையில என்ன தேவைன்னு ஒண்ணு இருக்குங்கிறது யாருக்கு தெரியுது? இந்த தேவைங்கிறது யாராவது புரிய வச்சிருக்கோம். இன்னைக்கு வேதாத்திரியத்தில் முக்கியமான இடம் தேவைகள் 3. அப்ப உடலின் தேவை, மனதின் தேவை, உயிரின் தேவை கேட்டகரைஸ் பண்ணி வள்ளலாரே பிரிச்சிருக்கிறாரு. மகரிஷியும் அதை பிரிச்சுதான் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த தேவை என்பதை முதலில் உணர்ந்து கொண்டால், அப்பதானே நம்ம என்ன பண்ணணும்? அந்த தேவையை பூர்த்தி செய்தால் தான் ஈகை. அப்பதான் ஈகையாக மாறும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது, இப்பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதை தடுப்பது என்பது இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறது? எவ்வளவு நிறைய இருக்கிறது. அதை தடுப்பதை செய்பவர்களே நிறைய இருக்கிறார்கள். அப்ப தடுப்பது என்பதும் பாவம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்ப தன்னுடைய உடல், மனம், உயிர் இந்த தேவையை பூர்த்தி செய்து அந்த துன்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதும் ஈகை என்றுதான்
நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டா உயிரின் துன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க, உயிரின் தேவை நிறைவேறவில்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் நம்மளுடைய ஆன்மாவினுடைய கர்மயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை. அப்ப இது அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய கர்மய அந்த பதிவு, அந்த ஆன்மாவின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம், அதுக்கும் இந்த உடல் மனம் இதுக்கும் என்ன இருக்கு? ஒரு தொடர்பு தான் இருக்கிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய துன்பமும் நமக்கு என்ன ஆகும்? போக்கினால் அது ஈகைதான். அது போக்கல அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் நமக்கு அது குறையாகத்தான் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில ஒரு சொல்ற மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே நம்ம துன்பத்தை வச்சுக்கிட்டே பிறர் துன்பத்தை போக்குறது. நீங்க எதுக்கு கடை வாங்கி என்ன பண்றீங்க? நீங்க ஈகை பண்றேன். சில பேர் கடை வாங்கி ஈகை பண்றாங்க. ஈகை பண்றதுக்கு கடை வாங்கி பண்றவங்க நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நீயே கடை வாங்கிட்டு இருக்கிறியே, முதல்ல நீ கடன் வாங்குவதை நிறுத்தி முதலில் இருப்பதை விட்டு விட்டு முதலில் கடனை அடைக்கக்கூடியதை செய். அதுதான் முதல்ல ஈக. நீ எப்படி இந்த கடை வாங்கி அந்த ஈகையை செய்யறானா? எப்படி அது செய்யறதும் போலியான ஈகை. கடை வாங்கி என்ன பண்றாரு? அன்னதானம் போடுறேன்றாரு அந்த ஊர் திருவிழால. நீ உன்கிட்ட இருக்கிற காசை போட்டாலே அது தப்பு. நீ கடன் வாங்கி அந்த திருவிழாவிலையும் போடுறீங்கிற, அதுல எல்லாம் இருக்கிறவன் வந்து சாப்பிட்டு போறான். எவ்வளவு அறியாமையில் இருக்கக்கூடிய சமுதாயம். எதற்கு? யார் உன்னை அப்படி செய்ய சொன்னா? இறைவன் அப்படி செய்ய சொன்னாரா? அப்ப ஜோசியார் சொன்னாரு, நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாரு. எப்படி? கடை வாங்கி இவர் ஈகை பாட சொன்னாரா? அந்த கெட்ட நேரம் எல்லாம் போயிருமா? இன்னும் கொஞ்சம் கெட்ட நேரம் கூடும். யார் உன்னை அப்படி போய் செய்ய சொன்னா? மகரிஷி தெளிவா சொல்றாரு, உன்னுடைய உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ வேண்டும். அந்த பொருளை வைத்துதான் நீங்கள் ஈகை செய்ய வேண்டும். பொதுவாக வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உங்க தாத்தா பாட்டி சொத்தை எடுத்து ஈகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது கூட ஈகை ஆகாதுன்றார். உன்னுடைய உடலின் திறனாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து வாழ்ந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ நீங்க ஈகை பண்ணினால் தான் ஈகை. அப்ப தாத்தா பணத்தை எடுத்து நீங்க ஈகை பண்ற, அடுத்தவன் பணத்தை எடுத்து இது என்ன? அது அடுத்த இல்லை சார், அது அடுத்தவன் பணம் கிடையாது சார், எங்க தாத்தா பணம் சார். உங்க தாத்தா பணம் தான் ஐயா. உங்க தாத்தா தேவைக்கு மேல வச்சிருக்கிறதெல்லாம் அடுத்தவங்களுடைய பணம், மக்கள் சமுதாயத்தினுடைய பணம், அதை வச்சிருக்கிறாரு. எங்க தாத்தா பணம்லாம் என்ன ஏன் பணம் தான் நீ சொல்லிக்கிற, அது சமுதாயத்தினுடைய பணம். அதை எடுத்து நீ பண்றீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஊரெல்லாம் வசூல் பண்ணி நான் நல்லது பண்றேன் அப்படி தெருவில் உங்கள்கிட்ட நோட்டு போட்டுட்டு வருவாங்க. இப்ப கூட சொன்னாங்க, சைக்கிள்ல நிறுத்திட்டு வசூல் பண்றாரு, பைக்கை நிறுத்திட்டு வசூல் பண்றாரு. அதுக்கு நீங்க என்னன்னு எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது பாவம். நாங்க அங்க கூழ் ஊத்துறோம், நாங்க இது பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னு நோட்டை போட்டு வசூல் பண்றாங்க. உன்னை யாரையா வசூல் பண்ணி அதை பண்ண சொன்னா உனக்கு இருக்கிறத பண்ணு. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஈகை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களிடம் இருக்கக்கூடியதை நீங்கள் சரியாக ஈகை செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய ஈகை சரியானதாக இருந்தது என்று சொன்னால், உங்களோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று மக்கள் வந்து இணைந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஈகை என்பதற்கு அவர்கள் வந்து நாங்கள் இணைந்து பணத்தை அவர்களாக கொடுக்க வேண்டுமே தவிர, இதை நோட்டு போட்டு கொண்டு வசூல் செய்தீர்கள் என்று சொன்னால் அது இறை துரோகம். நோட்டு போட்டு வசூலை பண்ணாதீங்க. நம்ம தமிழ்நாடு ஒருத்தர் என்னைக்காவது நீங்க டொனேஷன் கொடுங்க, காசு கொடுங்கன்னு என்னைக்காவது மெசேஜ் போட்டிருக்கோமா? போட்டதில்லை. ஏன்? எப்ப பார்த்தாலும் நீங்கள் இதை செய்து புண்ணியம் செய்து கொள்ளுங்கள், இதை செய்து புண்ணியம் செய்து கொள்ளுங்கள், கொடுங்க. அங்க யார் கேட்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடியது முழுவதும் மேக்சிமம் துரோகமாகத்தான் இருக்கும். கொடுப்பவர்களுக்கெல்லாம் அது பாவமாகத்தான் இருக்கிறது. ஏன் அது அப்படி? என்னத்தை நீ வசூல் பண்ணி அதை பண்ற? உன்கிட்ட இருக்கிறத செய்யி. அவர் உண்மையிலேயே நல்லது செய்யறாருப்பா, ஏப்பா நீ நல்லது செய்யற, உன்னுடைய அந்த சேவையில என்னையும் இணைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மகாத்மா காந்தி உண்மையாக சுதந்திரத்துக்கு பாடுபட்டார். அதுக்காக என்ன பண்ணாங்க? தானாக வழியை வந்து கொடுத்தாங்க. அவர் என்ன கேட்கல, தானாக வழியை வந்து கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில் நடந்த விஷயத்த. மகாத்மா காந்தி வர்றாரு, தெற்கு தெருன்னு ஒரு ஏரியாவுக்கு போறாரு. அது மேலூர் போற வழியில் அந்த தெற்கு தெருங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ள போறாரு.
அங்க ஒரு அம்மா அவர்கிட்ட வந்து ₹1 நீங்க இந்த சமுதாயத்துக்கு பாடுபடுறீங்க ஐயா, என்னால முடிஞ்ச காசுன்னு சொல்லி ₹1 அந்த அம்மா கொடுத்துருக்கு. அந்த ₹1 சேர்க்கறதுக்கு அந்த அம்மா எத்தனை மாசமா சேர்த்தது அந்த காலத்துல. அந்த அம்மா அப்ப எவ்வளவு கூலி வாங்கியிருக்கோம், விவசாயத்துல கூலி வாங்குற அம்மா. அந்த அம்மா அப்படி வந்து கொடுத்துருக்கு. அதை கொடுக்கும்போது அந்த அம்மா பக்கத்துல வந்து கொடுக்கும்போது என்ன இருக்கு, அவன் உடம்புல இருந்து ஒரு வாடகை வந்திருக்கு. என்னன்னு கேட்டிருக்காரு மகாத்மா காந்தி. இங்க உங்களுக்கு இந்த ₹1 சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா பைசா பைசாவா சேர்த்து வச்சுச்சு. அந்த அம்மாவுக்கு சேலைய மாத்துறதுக்கு சேலை இல்ல, அந்த சேலை மாத்துறதுக்கு கூட வாங்கல சேலைய. இந்த காசு சேர்த்த பிறகுதான் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வச்சுட்டான். அந்த அம்மா எப்ப குளிக்க போகும்னா, சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த இருட்டுல போய் குளத்துல போய் குளிக்குமா. அதே சேலையை கட்டிக்குமா, அதையே அலசி அதையே கட்டிக்குமா. அப்படி இருந்து அந்த ₹1 சேர்த்து கொண்டு வந்து மகாத்மா காந்தி குடுத்துட்டான். அன்னைக்கு நைட்டு வீட்டுல அந்த மேலமாசி வீதியில வந்து அந்த தங்கின இடத்துல அவர் சட்டையை கழட்டி வச்சு இனிமே நான் சட்டை போடுறது இல்லைன்னு நிறுத்தினார். அவர் சட்டை போடலங்கிறதுக்கு காரணம் விவசாயிகள்லாம் அப்படி வேலை பார்க்கறத பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மேல இப்படி ஒரு கதை இருக்கிறது. அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்துச்சு. நீங்கள் செய்யும் சேவையில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துச்சு. அதுதான் ஈகை, அதுதான் ஈகை. நீ வசூல் பண்ணி நீங்க ஈகை செய்யறதுன்னா இது என்ன ஈகை? அடுத்தவர்கிட்ட காசு வாங்கி நீங்க என்ன ஈகை செய்கிறது? உன்னை நான் வந்து இந்த ஈகை செய்யற ஏஜென்ட்டாக உன்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். இறைவன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரா? அப்பாயின்ட் பண்ணியிருக்காரா? இப்படி பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவையற்ற ஒன்று, தேவையற்ற ஒன்று. இப்ப நம்ம தமிழ் ஆனந்த யோகம் தெளிவாக இருக்கிறோம். இந்த தத்துவத்தை தெளிவாக எழுதினால நம்ம தெளிவா இருக்கிறோம். நமது அறக்கட்டளையில் எந்த இடமும் வாங்குவதில்லை, எந்த கட்டடமும் கட்டுவதில்லை, யாரிடமும் டொனேஷன் வாங்குவதில்லை அப்படின்னு இருக்கிறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்ப சார் ஏதாவது கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கூட சொல்றது உண்டு, இந்த அடுத்து ஒரு புத்தகம் பிரிண்ட் பண்றதுக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த புத்தகம் பிரிண்ட் பண்றப்ப அதை பிரிண்ட் பண்றதுக்கு மட்டும் நான் அந்த சமயத்துல சொல்றோம், நீங்க அப்ப வேணா நீங்க அதுக்குரிய இதை கொடுத்தா அதை வந்து நம்ம அந்த புத்தகத்தை நம்ம பிரிண்ட் பண்ணி அதை சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். அப்ப அதையும் என்ன பண்ணிடுறோம், அதையும் அந்த பிரிண்ட் பண்ணி சமுதாயத்துல கொடுத்துடுறது தான், அவ்வளவுதான். அது வெளியில போயிடணும், அது இங்க நிக்க கூடாது. அது 3ஆம் பாவமாக இருக்க வேண்டும், 4ஆம் பாவமாக இருக்கக்கூடாது என்று நானும் சசிகுமார் ஐயா அதை முடிவு பண்ணியிருக்கிறோம். 3ஆம் பாவம் என்றால் நகர்ந்து கொண்டே இருக்கும், 4ஆம் பாவம் என்றால் தேங்கி நிற்கும். இப்ப ஒரு குளத்துல தண்ணி வரும், அங்கிட்ட வந்துகிட்டே இருக்கும், அங்கிட்ட மடையில போயிட்டே இருக்கும், விவசாயம் நடந்துகிட்டே இருக்கும், அதான் குளம். ஆனா டேம்ல நீங்க ஷட்டர் போட்டு மூடி வச்சிருக்கீங்க, அப்ப அது 4ஆம் பாவம். தேங்கி நின்னால் 4ஆம் பாவம், தேங்குவதே கூடாது. அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாடிப்பட்டியில நடத்தும் போது கூட அதில் மிச்சம் வரக்கூடிய மாதிரி நடத்தவே இல்லை. ஒரு பயிற்சி முன்னாடி எல்லாம் வாடிப்பட்டியில பயிற்சி நடத்தும் போது ஒரு பயிற்சி நடத்தி முடிச்சோடனே 40 நேரம் மிச்சம் கொண்டு போவோம், அப்படிதான் இருந்தது. இப்பொழுது 2 பயிற்சி நடத்தியிருக்கோம். 2 பயிற்சியிலுமே ஒரு 5000 பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த பற்றாக்குறையை இருக்கிறவங்க போட்டு சரி கட்டி தான் நம்ம வந்திருக்கிறோமே தவிர மிச்சம்னு நம்ம பண்ணவே இல்லை. அப்ப அந்த அடிப்படையில் ஏன் இப்படி பண்ணிக்கிறோம்? அங்க வாங்கி இங்க செய்யறது இது என்ன ஈகை? அடுத்தவர்களிடம் காசை வாங்கி ஈகை செய்வது என்பதற்கு யார் இருக்கிறார் என்று சொன்னால் அரசாங்கம் இருக்கிறது. மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி அதை செய்யறதுக்கு இதுக்காகத்தான் அரசாங்கமும் ஒண்ணு வச்சிருக்கோம். அதனுடைய வேலை. அப்ப என்ன அதுல கொள்ளையடிக்கிறானே, ரைட்டு. அப்ப நான் வசூல் பண்ணி நானும் அப்ப அதுல கொள்ளையடிக்கிறான்னு தெரிஞ்சுன்னா இப்ப இங்கேயும் நாங்கள் ஈகை செய்கிறோம், தொண்டு செய்கிறோம் என்று யாரெல்லாம் வசூல் பண்ணுகிறார்களோ அவர்களும் இங்கும் கொள்ளையடிப்பார்கள். இவர்கள் எதை பார்த்து அந்த வேலையை செய்கிறார்கள்? அரசாங்கத்தை பார்த்து வேலை செய்ய, அதிகாரிகளை பார்த்து வேலை செய்கிறார்கள், மந்திரிகளை பார்த்து வேலை செய்கிறார்கள். அதே வேலையை இவர்களும் செய்கிறார்கள். இது எப்படி ஈகையாகும்? அப்ப அந்த ஈகை என்பது முதல்ல நம்ம அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். துன்பம் போக்கணும். அது எதன் அடிப்படையில்? என்னுடைய உழைப்பால் என்னுடைய தேவை நிறைவு செய்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொருள், அதற்கு அதை அளவோடு நிறுத்தி கொண்டால் அதில் இருக்கக்கூடிய நேரம், என்னிடம் இருக்கக்கூடிய அறிவு, இதை பயன்படுத்தி நாம் ஈகை செய்யணும், அவ்வளவுதான். இப்ப நான் அறிவால் ஈகை செய்து கொண்டு இருக்கிறதுக்குன்னு நான் இத்தனை வருஷமா இத்தனை தத்துவம் சொல்றதுக்குன்னு ஊரா போனேன். இந்த அறிவையும் உடலின் திறனையும் நான் பொருள் ஈட்டுவதற்கு பயன்படுத்தி இருந்தால்
இன்னைக்கு நான் ஒரு 7 கோடி 8 கோடிக்கு நான் 4 வீடு கட்டி 4 வீட்டுல இன்னும் லட்ச ரூபா வாடகை எனக்கு வர்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் இல்லையா? பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்ப அறிவின் திறனையும் ஏன் இதற்கு பயன்படுத்த, இது ஈஸியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான். அப்ப அப்படி செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. என்ன கிடைக்கும்? நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நேரம் என்பது அதனுடைய அழுத்தம் குறையும். நம்மளுடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுடைய ஜாதகத்துல அந்த கெட்ட காலம் என்பது கம்மியாக வரும். அதுக்காகத்தான் ஈகை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அப்படி செய்யணும்னா ஈகையை ஈகையாக செய்ய வேண்டும், துன்பம் போக்கக்கூடியதாக செய்ய வேண்டும். அப்படி அந்த துன்பம் போக்கக்கூடிய செயலை விமர்சனம் செய்வது என்பது நமது நாட்டில் உலகத்திலே நமது நாட்டில் தான் எக்கச்சக்கமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இதிலேயே இந்த சமுதாயம் வீணாக போய்கொண்டிருக்கிறது. இதனாலேயே வீணாக போய்கொண்டிருக்கிறது. அப்படி பேசிக்கொண்டிருப்பவர்களுடைய சந்ததி, அவங்க குடும்பத்தினுடைய நிலைகள் எல்லாம் இன்னும் கஷ்டமாக வரக்கூடிய ஒரு நிலை வந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எப்பொழுது மாறுவது? அப்ப என்னென்ன தேவையான என்ன, துன்பம் போக்குறதுன்னா என்ன, இது புரிய வைக்க வேண்டும். நீ செய்யலைன்னாலும் பரவாயில்ல, செய்கிறவங்களை நீ விமர்சனம் செய்கிறாயே, அவர்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய துன்பம் இதை விட இன்னும் 5 மடங்கு 10 மடங்கு வர வேண்டும் என்று சபிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது மனதில். ஏன் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, ஏன் சொல்லணும்னு தோணுதுன்னா, இவ்வளவு தத்துவமும் தோன்றி வளர்ந்த இடம் இந்த இடம். ஆனால் இந்த தத்துவத்தின்படி வாழாத மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த இடமாக இருக்கிறது. அப்ப இந்த தத்துவமே இல்லாத மேலை நாடுகள்ல இதை ஓரளவுக்கு அவன் நடைமுறைப்படுத்துறான். இங்க தத்துவத்தை வைத்துக் கொண்டு தவறு செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த தத்துவம் இங்கு வளர்ந்ததனுடைய பலன் என்ன? இதை கேட்டால் ஒருத்தர் என்ன சொல்றாரு, இங்க இப்படி எல்லாம் தப்பு இருக்கிறதுனாலதான் இந்த தத்துவம் இங்க இருக்கிறது, அங்க தத்துவம் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்ப ஒரு நேரத்தில் என்ன தோன்றுகிறது, இங்கு வாழ்வது என்பதே பெரிய பாவம் என்று தோன்றுகிறது. நாங்கள் புண்ணிய பூமியில் இருக்கிறோம் என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று புண்ணியம் செய்ததனால் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இந்த நிலையில் மக்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது, இனிமேல் இந்த பூமியில் வாழ்ந்தால் அது பாவம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் இந்த பூமியை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் வேதாத்திரி மகரிஷி இவ்வளவு தத்துவத்தை கொடுத்தார். அந்த அடிப்படையில் இந்த தேவை என்றால் என்ன, தேவைகள் 3 என்ன, அதை தெளிவுபடுத்தி அதுல ஈகை என்றால் எது ஈகை என்பதை தெளிவுபடுத்தாமல் நாம் விட்டோம் என்று சொன்னால், இந்த மாதிரி வசூல் பண்ணி இது பொய் சொல்லி இந்த மாதிரி ஏமாற்றுபவர்களுடைய கூட்டம் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கும். இந்த தெளிவை நாம் தெளிவு அடைந்து கொள்வோம். நாம் எப்படி ஈகை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நீங்கள் மனதுக்குள்ளாக வைராக்கியமாக அதை ஒரு ஒரு மனதின் தீயாக ஒரு விழிப்புணர்வோடு இருந்து பாருங்கள். ஈகை எங்கு செய்ய வேண்டும் என்பதை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவான் என்று கூறி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.